கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1065வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1065வது பக்கம். ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். திரும்ப வாசிங்க. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். இந்த வார்த்தையை நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களிலும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். பூமியில் எத்தனையோ ஜாதி ஜனங்கள் இருந்தபோது, எத்தனையோ ஜனங்கள் இருந்தபோது கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவது என்பது இந்த பூமியிலேயே கிடைக்காத ஒரு பொக்கிஷம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது சிலர் மாத்திரமே, அதுவும் விசேஷித்தவர்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்படுதல் அல்லது கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் என்னை பிரித்தெடுக்கிறார் என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது விசேஷித்த அனுபவங்கள். ஆமோஸ்ட கர்த்தர் சொல்றாரு, ஆமோஸே, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலுமே இந்த ஜனத்தை மாத்திரம் எனக்காக அறிந்து கொண்டேன். இந்த வார்த்தை கர்த்தர் பல இடத்துல சொல்லி இருக்கிறார். உங்களை எனக்காக தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் சொந்த சம்பத்து, நீங்கள் என் ஜனங்கள், நீங்கள் என் சேஷ்ட புத்திரர்கள், நீங்கள் என்னுடையவர்கள். இப்படி ஆண்டவர் நிறைய சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்ன ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார் பாருங்க. ஆகையால் உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன், ஆகையால் உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த வசனம் என் உள்ளத்துக்குள்ள பேச ஆரம்பித்தது. இதுல தண்டிப்பேன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன, இதோட பின்னணி என்ன என்று வசனங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தபோது, இந்த தண்டிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு, எபிரேய பதத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு ஒரு 5 அர்த்தங்கள் இருக்கிறது. இது வெறும் தண்டனைக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அந்த எபிரேய பதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு 5 அர்த்தங்கள் இருக்கிறது. நம்பர் 1 விசாரித்தல். நம்பர் 1 விசாரித்தல். இந்த இடத்துல தண்டிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையுடைய மூல பாஷையில இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது, விசாரிப்பேன். 1. 2வது கவனித்தல். கவனித்தல். இந்த வார்த்தைக்கு 2வது சொல்லப்பட்ட அர்த்தம் கவனித்தல். கவனித்தல். 3வது இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்ட இன்னொரு அர்த்தம் கணக்கு கேட்குதல். கணக்கு கேட்பது. கணக்கு கேட்பது. 4வது சந்தித்தல். டு விசிட். சந்தித்தல். சந்தித்தல். 5வது சிட்சித்தல் அல்லது தண்டித்தல். சிட்சித்தல் அல்லது தண்டித்தல். இந்த வார்த்தையை திரும்ப நான் சொல்றேன், இப்படி புரிந்து கொள்ளுங்கள். பூமியில் உள்ள சகல வம்சங்களிலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மளை அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை விசாரிப்பேன், நான் உன்னை கவனிப்பேன், உன்னை கணக்கு கேட்பேன், உன்னை சந்திப்பேன், அக்கிரமம் இருந்தா சிட்சிப்பேன். அப்படின்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, என்னுடைய கவனம் எப்பவுமே உன் மேல இருக்கிறது, என் கவனத்துக்குள்ளதான் இருக்கிற. அப்ப புரிந்து கொள்ளணும், என் அக்கிரம
அக்கிரமத்தின் நிமித்தம் என்னை தண்டிப்பேன்னு கர்த்தர் சொல்றாருன்னா வெறும் தண்டனை மாத்திரம் அல்ல, அவர் கவனிச்சுட்டே இருக்கிறார், விசாரிச்சுட்டே இருக்கிறார், நம்மிடத்துல கணக்கு கேட்க ஆயத்தமாய் இருந்துட்டே இருக்கிறார், நம்மளை சந்திக்கும்படி ஆயத்தமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை சிட்சிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் சிட்சிக்கிறார், நம்மை தொட வேண்டிய நேரத்தில் கர்த்தர் தொடுகிறார். அக்கிரமங்களின் நிமித்தம் மட்டும் கர்த்தர் சந்திக்கிறவர் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்போதும் கர்த்தர் சந்திக்கிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்போதும் கர்த்தர் விசாரிக்கிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் எப்போதும் கணக்கு கேட்கிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தடுமாறும் போது சிட்சிக்கிறார், அவனை தண்டிக்கிறார். எதற்காக? அவன் தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை வெறுமையாய் விடுவது தேவன் நோக்கம் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை சிட்சிக்காமல் விடுவது அவருடைய நோக்கம் அல்ல. இஷ்டத்துக்கு போ, இஷ்டத்துக்கு வா என்று விடுகிறவர் அல்ல. விசாரிக்கிறார், எங்க போன, கணக்கு கேட்கிறார், என்ன செய்த, சந்திக்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கிற இல்லையா, சிட்சிக்கிறார் தடுமாறும் போது. அப்போ அவருடைய குணத்தை பாருங்க, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல பயங்கர கவனத்தோடு கர்த்தர் உலாவுகிறார். 7வது மாதத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையானால் நம்மை சந்திக்கிற ஆண்டவர், நம்மை சிட்சிக்கிற ஆண்டவர், நம்மை விசாரிக்கிற ஆண்டவர், நம்மிடத்தில் கணக்கு கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், தேவன் என் வாழ்க்கையில சிக்ஷைகளை மாத்திரம் அனுமதிக்கிறவர் அல்ல, தண்டனைகளை மாத்திரம் அனுமதிக்கல, அதோட கூட விசாரிக்கிறார், காரியங்களை விசாரிக்கிறார். ஆமே, வேதம் சொல்லுதல்லவா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். விசாரிக்கிறார், பட்சத்தில் வந்து நின்று கணக்கு கேட்கிறார், பட்சத்தில் வந்து நின்று அவர் காரியங்களை பார்த்து அறிகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சிட்சிக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு குணம், ஆண்டவருடைய குணம். சரி, இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த ஆமோஸ் புஸ்தகத்தில் கண்ட சில வேதனையான காரியங்கள், இந்த ஆமோஸ் புஸ்தகத்தில் கர்த்தர் கண்ட சில வருத்தமான காரியங்கள். சில நேரம் நம்ம சொல்றோம் இல்லையா, என்னை மட்டும் ஆண்டவர் சிட்சிக்கிறார், எனக்கு மட்டும் ஆண்டவர் அனுகூலம் செய்யலை, எனக்கு மட்டும் வாய்ப்புகள் திறக்கலை, எனக்கு மட்டும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யலைன்னு சொல்றோம் தெரியுமா? ஏன் செய்யறதில்லை? ஏன் அப்படி ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் காட்டுறாருன்னா, தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவனிடத்தில் தான் தன்னை அவரால் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. தான் தெரிந்து கொள்ளப்பட்டவரிடத்தில் தான் தன்னுடைய சிந்தையை வெளிப்படுத்த. இப்போ நீங்க 1000 தப்பு பண்ணாலும் என் மனைவிட்ட கோபப்படுற அளவுக்கு நான் உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், கோபப்படவே மாட்டேன். பாஸ்டர் போல உத்தமர் யாருமே இல்லை நீங்க நினைச்சிக்கலாம். ஏன்னா என் குணம் என்னன்னு உங்களுக்கு வெளியிலே தெரியாது. ஏனென்றால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். சர்ச்சுக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம், வீட்டுக்கு போயிடுறோம். நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், உங்களை சந்திக்கிறேன், நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அவ்வளவுதான். ஆனா நான் யார், என் குணம் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நான் என்ன எதிர்பார்ப்பேங்கிறது யார்கிட்ட இருக்கும்னா என் மனைவிட்ட இருக்கும். என் மனைவிக்கும் என்கிட்ட இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவருடைய கோபம் என்ன, அவருடைய எரிச்சல் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப ஏன் தெரியும்? ஏன்னா அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நெருக்கமானவர்கள். எங்க நெருக்கமானவர்கள் உண்டோ அங்கதான் குணத்தை காட்ட முடியும். எல்லாத்தையும் கோவப்பட முடியாது, எல்லாத்தையும் சண்டை போட முடியாது, எல்லாத்தையும் அடம்பிடிக்க முடியாது, எல்லாத்தையும் எரிச்சலை காட்ட முடியாது. எங்க காட்டுறோம்? நமக்கு நெருக்கமா இருக்கிற இடத்தில். அப்போ ஆண்டவர் விசாரித்தல், கவனித்தல், கணக்கு கேட்குதல், சந்தித்தல், தண்டித்தல், இது எல்லாத்தையும் யார்கிட்ட காட்டுறாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவன்ட்ட. அதனாலதான் சிலரெல்லாம் கர்த்தர் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க பார்க்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல தெரியும், நன்மையை கண்டது போல தெரியும். புரிந்து கொள்ளணும், அவர்கள் யாரால் நடத்தப்படுகிறார்கள், அவர்களை நடத்துவது யார், அதை புரிந்து கொள்ளணும். நாம் தெய்வத்தால் நடத்தப்படுவோமானால் தெய்வ கரம் நம்மேல் இருக்கிறதை ஒவ்வொரு நாளும் அறிய முடியும். தெய்வத்தால் நடத்தப்படுகிறவனை தெய்வம் வித்தியாசப்படுத்துவார். தெய்வத்தால் நடத்தப்படுகிறவனிடத்தில்
கேட்கிறார். தெய்வத்தால் நடத்தப்படுகிற இடத்தில் சந்திக்கிறார். தெய்வத்தால் நடத்தப்படுகிற இடத்தில் அவர் கேள்வி கேட்கிறார். ஏன் மற்றவன் கேட்கல? அவன் தெய்வத்தால் நடத்தப்படல. புரியுதா உங்களுக்கு? பிலேயாம் சபித்த போது கர்த்தர் ஏன்னு கேட்கலையே. ஆனா இஸ்ரவேல்ல ஒரு கோராக எழும்பின உடனே பூமியை பிளந்து அவன் என்ன செய்தார்? ஆண்டவர் கொன்னாரே. ஏன்? பிலேயாமுக்கு ஒரு நியாயம், கோராகுக்கு ஒரு நியாயமானா? பிலேயாம் தெரிந்து கொள்ளப்படாதவன், அவன் இஸ்ரவேலன் அல்ல. அவன் ஆண்டவரை அறிந்திருந்த ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். ஆனா சொந்த ஜனம் எழும்பும்போ கர்த்தர் நின்னு கணக்கு கேட்கிறார். மிரியாம் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். மோசேட்ட மட்டும் தான் கர்த்தர் பேசினாரா? எங்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசினார். விளைவு ஆண்டவர் மிரியாமை குஷ்டரோகியாய் மாற்றினார். குஷ்டரோகியாய் வாய் திறந்து பேசினதுக்கு குஷ்டரோகியாய் மாற்றினார். ஆனா ஏதோமும் மோவாப்பும் அம்மோனும் தங்கள் தேசத்தின் வழியாய் இஸ்ரவேல் நடந்து போறதுக்கு கூட என்ன கொடுக்கல? இடம் கொடுக்கலையே. அவர்களுக்கு அந்த வழியை நடந்து போய் கானானுக்குள் போறதுக்கு வாய்ப்பு கூட அவன் கொடுக்கல. அவங்கள கர்த்தர் ஒண்ணுமே செய்யலையே. ஏன்? தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கிறீங்களா? ஆபிரகாம் தெய்வத்தால் நடத்தப்படுகிறவன், அதனால குறைவோ நிறைவோ ஆபிரகாம் தேவ சமூகத்தில் வாழ்ந்தார். லோத்து தன் சுய பலத்தில் வாழ்கிறவன். லோத்து உலகத்தானை போல வாழ்கிறவன். அவன்கிட்ட போய் ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமி அழிய போது எழும்பி மலைக்கு போனா அவன் சொல்றான், என்னால போகவே முடியாது. லோத்தின் வாழ்வு அழிய காரணம் என்ன? லோத்து தெய்வத்தால் நடத்தப்படல. அப்போ ஆண்டவர் இடத்தில் கணக்கு கேட்கிறார், நம்மை சிற்றிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்றால் நாம் தெய்வத்தால் நடத்தப்படுகிறோம். ஆமென். சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், என்றைக்கு நாம் நினைத்தது போல நம்முடைய வாழ்க்கை அமையாமல் ஆண்டவர் நினைத்தது போல வாழ்க்கை அமைகிறது என்றால், சூழ்நிலை அமைகிறது என்றால், நாம் இருப்பது தேவனுடைய கரத்தில். என்னைக்கு நம்ம நினைச்சது போலெல்லாம் காரியம் நடக்குதோ அன்னைக்கு யோசிக்கணும், நான் யார் கரத்தில் இருக்கிறேன் என்று. ஏனென்றால் நான் விரும்புகிற வழியெல்லாம் கர்த்தர் விரும்புகிற வழி அல்ல. நான் யோசிக்கிற திட்டம் எல்லாம் கர்த்தர் யோசிக்கிற திட்டம் அல்ல. நான் வாஞ்சிப்பதெல்லாம் கர்த்தருடைய வாஞ்சை அல்ல. அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களிடத்தில் தன்னுடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யாரை தெரிந்து கொண்டாரோ அவரிடத்தில் தன்னை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போறோம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் செய்கிற ஒரு தவறுகளை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள்? புளித்த மாவோடு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறார்கள். புளித்த மாவோடு தூபம் காட்டுகிறார்கள். புளித்த மாவோடு உற்சாக பலி செலுத்துகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? இப்படி செய்யறதா எங்களுக்கு சந்தோஷம், இப்படி செய்யறதா எங்களுக்கு பிரியம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் இவ்வளவு நேரம் சொன்னது ஆண்டவருடைய குணத்தை குறித்து, அவர் ஜனத்தை எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்து. இப்ப ஜனம் செய்கிற தவறு நடுவில் கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை கொஞ்சம் நாம் புரியணும். இவர்கள் புளித்த மாவோடு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறார்கள், புளித்த மாவோடு ஆராதிக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை புளித்த மாவுள்ள ஆராதனை. அவர் அதை ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஏனென்றால் அசரிப்பு கூடாரத்துக்குள்ள புளித்த மாவு வரவே கூடாது. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஹல்லேலூயா. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓகே, 13
புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திர பலி செலுத்த வருகிறவர்கள் புளிப்பில்லாத அதிரசங்களை கொண்டு வரணும், புளிப்பில்லா அப்பங்களை கொண்டு வரணும், புளிப்பில்லாதவைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தணும், ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவர்கள். ஆனா ஆமோஸ்ல என்ன வாசித்தோம்? ஜனங்கள் புளித்த மாவோடு என்ன செய்தார்கள்? என்ன மாவோடு பேசுங்க? என்ன மாவோடு? புளித்த மாவோடு. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, தேவன் விரும்புகிற ஆராதனை நடக்கும் போது என்ன நடக்கும், தேவன் விரும்பாத ஆராதனை நடக்கிற இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை நம்ம யோசிக்கணும். என் ஜெபம் கரெக்ட் தானா, என் ஆராதனை கரெக்ட் தானா, என்னை கவனிக்கிற ஆண்டவர் என்னை சரியான பாதையில் நடத்துகிறாரா என்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இவர்கள் புளித்த மாவோடு ஆராதித்தார்கள். பைபிள் சொல்லுது புளிப்பில்லா அப்பத்தோடு ஆசரிக்கணும். எது புளித்த மாவு? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க. எது புளித்த மாவு? 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. அப்ப எது புளித்த மாவு? துர்க்குணமும் பொல்லாப்பும். சொல்லுங்க, துர்க்குணமும். சொல்லுங்க, துர்க்குணமும் பொல்லாப்பும். அவன் துர்க்குணத்தோடு பொல்லாப்போடு நாம் செய்கிற ஆராதனைகள் புளித்த ஸ்தோத்திர பலிகள். நாம் செலுத்துகிற ஆராதனைகள் தேவனுடைய பார்வையில் அது சுத்தமான ஆராதனை அல்ல. அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார், அவர் நம்மை சந்திக்க வருகிறார். அவர் சந்திக்க வருகிற ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு உண்மையான ஆராதனைய. தேவனை தேடுகிறவர்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் என்ன கூறணுமா? அன்பு கூறணும். அப்போ ஒரு புளிப்பில்லாத அப்பத்தோடு அவரை ஆராதிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புளித்த மாவோடு அல்ல, அசுத்தத்தோடு அல்ல, பாவத்தோடு அல்ல, உலகத்தோடு அல்ல. அதனாலதான் இயேசு சொன்னார், காணிக்கை செலுத்த வரும்போ யார் மேலேயாவது கசப்பு இருந்தால் காணிக்கை அங்கே வச்சுட்டு போய் ஃபர்ஸ்ட் மனம் பொருந்திட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்து. அப்போ கசப்போட வைராக்கியத்தோடு காணிக்கை செலுத்தாத அப்படின்னார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். துர்க்குணம், பொல்லாப்பு, தவறான சிந்தனைகள், தவறான யோசனைகள், தவறான திட்டங்களோடு நாம் தேவ சமூகத்தில் அமர்வது தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படாதவைகள். இந்த ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் அதை குறித்தான் கர்த்தர் பேசுறாரு. ஆராதனை நல்லா இல்ல, ஜெபம் நல்லா இல்ல. நீ பலி செலுத்துற, ஆனா புளித்த மாவோடு வந்து செலுத்துற, பிரமாணத்தின் பலி செலுத்தல. ஆண்டவரை எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போலவே நம்மையும் பரிசுத்தராய் மாற்றுகிறார். எப்படி ஜெபம் பண்ண, எப்படி ஆராதிச்சா, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், வெளி தோற்றத்தை பார்க்கறது இல்லையே அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் நம்முடைய வாழ்வை முழுவதும் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை அறிந்து வைத்திருக்கிறார், நம்முடைய யோசனைகளை அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ என் ஆராதனை தெய்வத்துக்கு பிரியமானதாய் மாறணும். இந்த 7வது மாதத்திலிருந்து நம்முடைய ஜெபங்கள் தெய்வத்துக்கு பிரியமானதாய் மாறணும். ஜெபங்களும் ஆராதனைகளும் கர்த்தரை பிரியப்படுத்த ஆரம்பிக்குமானால் தேவன் உலாவி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆராதனை எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் உலாவுகிறார். ஆராதனை எங்க இருக்குதோ கர்த்தர் அங்க வீற்றிருக்கிறார், கர்த்தர் செயல்படுகிறார். அப்போ இந்த 7வது மாதத்திலிருந்து சில பழைய சூழ்நிலைகள் மாறணும், பழைய நிலைகள் மாறணும். நம்மை தேவனோடு இணைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஒரு 5 காரியம் இருக்கு, நேரம் அனுமதிப்பது போல சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். ஒரு புளித்த மாவோடு இவர்கள் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்ததுனால இவர்களுக்கு கர்த்தர் உணர்த்துவதற்காக தேவன் அனுமதித்த சில பிரச்சனைகள். நீங்க செய்யற ஜெபம் சரியில்லை, செய்யற ஆராதனை சரியில்லை என்பதை உணர்த்துவதற்கு கர்த்தர் இவர்களுக்கு அனுமதித்த சில பிரச்சனைகள். நம்பர் 1, 6வது வசனம். ஆகையால் ஆமோஸ் 4:6, நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம்
உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் ஸ்தலங்கள்ல அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர். ஆராதனை நல்லா இல்லை, ஜெபம் நல்லா இல்லை, தேவனுடைய உறவு நல்லா இல்லை, புளித்த மாவோடு பலியிடுகிறார்கள். இவங்களை உணர்த்தணும், இவங்களை சரிப்படுத்தணும். அதற்காக தேவன் தன் கையில் எடுத்த முதல் ஆயுதம், முதல் பிரச்சனை அப்ப குறைவு. என்ன குறைவு பேசுங்க? என்ன குறைவு? அப்ப குறைவு. அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அப்பம் இல்லை, சாப்பிட்றதுக்கு அப்பம் குறைஞ்சிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வை தருவேன். சாப்பிடல, திருப்தியாய் சாப்பிட்டவர்கள், திருப்தியாய் உண்டவர்களுக்கு இப்ப அப்பம் இல்லை, அப்ப குறைவு வருது. நம்முடைய வீட்டுக்குள்ள ஆகார குறைவு வரும்போது கண்டிப்பா புரிந்து கொள்ளணும், என் ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லை, என் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இல்லை. ஐயா, சாப்பிட கூட வழி இல்லை, ஆகாரத்துக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில வருது என்றால் கண்டிப்பா சபை புரிந்து கொள்ளணும், ஏதோ ஒரு இடத்தில் என் ஆராதனை தேவனுக்கு பிரியமா இல்லை, என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இல்லை, பிரியமா இல்லை. அப்ப குறைவு எது திரும்ப வரக்கூடாது வீட்டுக்குள்ள. அப்ப குறைவு என்ன செய்யக்கூடாது? தேவைகள் 1000 இருக்கலாம், ஆனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்ப குறைவு வரக்கூடாது. கொரோனா காலத்திலேயே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மகிமையாய் நடத்தினான். வேலை இல்லை, வருமானங்கள் இல்லை, கர்த்தர் மகிமையாய் நடத்தினான். அதை விட மோசமான நிலை நம்முடைய வீட்டுக்குள் வருமானால் வீடு புரியணும், என்னுடைய ஜெபங்களோ என்னுடைய ஆராதனைகளோ கர்த்தருக்கு பிரிய மாட்டே இல்லை. ஆனால் அதே என் ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்து, என் ஆராதனைகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தா பல்லுக்கே ஓய்வில்லாதபடி கர்த்தர் ஆகார திரட்சியை உண்டாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சாப்பாடு மட்டும் அல்ல, ஆகாரம் மட்டும் அல்ல. ஆமோஸ் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. இதோ பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று. அப்போ ஆகாரம் கிடைக்காதுன்னா கர்த்தர் சொல்றாரு, பஞ்சத்தை அனுப்புவேன். என்ன பஞ்சம்னா அப்பத்தை அல்ல, வசனத்தை நிறுத்துவேங்கிறார். வசனம் நம்முடைய வாய்கள்ல அசை போடணும். வசனத்திற்கு வாயில எப்பவுமே ஒரு இடம் இருக்கணும். வசனத்தை உச்சரிப்பதும், வசனத்தை தியானிப்பதும், வசனத்தை அறிக்கையிடுவதும், வசனத்தை பேசுவதும், இது எப்பவுமே வாயில இருக்கணும். யாருடைய வாயில வசனங்கள் ஓய்ந்து போகுதோ அவன் ஆராதனை கர்த்தருக்கு பிரிய மாட்டில்ல. யாருடைய வாயில கெட்ட வார்த்தைகளும், அவிவிசுவாசமான வார்த்தைகளும், தேவையில்லாத வார்த்தைகளும், புறம் கூறுதலும், சண்டைகளும் புறப்பட்டு வருதோ அவர்கள் கண்டிப்பா புரிந்து கொள்ளணும், என் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாட்டி இல்ல. ஆராதனை பிரியமா இருந்தால் வாயிலிருந்து வசனங்கள் புறப்படும், வாயிலிருந்து வார்த்தை புறப்படும், வாயிலிருந்து துதிகள் புறப்படும். தாவீது சொல்றார், சபை நடுவில் நான் உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்கு உம்முடைய வசனத்தை பிரஸ்தாபிப்பேன், உம்முடைய அதிசயங்களை பேசுவேன். அப்ப யோசித்து பாருங்க, நான் ஜெபத்திலையும் ஆராதனையிலும் தேவ பிரசன்னத்திலே நிரம்ப 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 கர்த்தர் என் பல்லுகளுக்கு ஓய்வை தரமாட்டார். பல்லுகள் எப்பவுமே பிஸியா இருக்கும். வாயை திறந்தாலே வசனம், ஜெபிக்க உட்கார்ந்தா வசனம், பேச உட்கார்ந்தா வசனம், யாரை சந்திச்சாலும் வசனம். ஏன்? பல்லுகள் ஒரு நாள் ஓயாது. ஏனென்றால் என் ஆராதனை அவரை பிரியப்படுத்தும் போது என் வாய்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசும். ஹல்லேலூயா. அப்போ வாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுது அப்படின்னா என் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. நான் சொல்ல சொல்ல அப்படியே நம்மளை யோசித்து யோசித்து பார்க்கணும், நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் சிந்திக்கணும். இரண்டாவதாக, இதை அனுப்பும் போதே ஜனங்கள் மனம் திரும்பல. அந்த 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் இந்த சூழ்நிலை வந்த போதே ஜனங்கள் யார்கிட்ட திரும்பல? பேசுங்க, யார்கிட்ட திரும்பல? யார்கிட்ட திரும்பல? கர்த்தரிடத்தில் என்ன செய்யல? கர்த்தரிடத்தில் திரும்பல. ரொம்ப ஆபத்து இல்ல? ரொம்ப ஆபத்து. இந்த சூழ்நிலை அவங்களுக்கு புரியல. கர்த்தரை விசாரிக்கிறார், கர்த்தரை சிட்சிக்கிறார்னே புரியல அவங்களுக்கு. சரி, இரண்டாவது கர்த்தர் என்ன செய்தார்?
7ஆம் வசனம் 8ஆம் வசனம், இதுவும் அல்லாமல் இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன், ஒரு பட்டணத்திலே மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன், மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று, மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை, ஆகிலும் நீங்கள் இடத்தில் திரும்பாமல். அறுப்பு காலத்துக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்குது? அந்த வார்த்தை எப்படி இருக்குது? அறுப்பு காலத்துக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கதிர், அந்த கோதுமை கதிர் இப்பதான் வளர்ந்து என்ன செய்யுது? வளருது. இன்னும் 3 மாசம் ஆகும். இது அறுவடை செய்ய 3 மாசம் ஆகும். 3 மாசத்துல நல்ல தண்ணி பாய்க்கணும், நல்ல உரம் போடணும், டெய்லி பார்க்கணும், களை வெட்டணும், இன்னும் வேலை நிறைய இருக்கு. ஆனா கர்த்தர் எதை நிறுத்துவேங்கிறாரு? மழை. ஆராதனை நல்லா இல்லையா? ஜெபம் நல்லா இல்லையா? அறுவடைக்கு காத்து இருக்கிறார்கள். 90 நாள் கழிச்சு அறுவடை செய்யணும். விதைச்ச விதைக்கு ஏற்ற அறுவடையை பார்க்கணும், விதைச்ச விதைப்புக்கு ஏற்ற மாற்றத்தை பார்க்கணும். கர்த்தர் சொல்றாரு 3 மாசத்துக்கு முன்னாடி மழை ஸ்டாப். மழை இல்லாத வயல் என்ன எப்படி இருந்துச்சாம்? அந்த 7ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி, வயல் காய்ந்து போயிற்று. வயல், மழை இல்லாத வயல் என்ன செஞ்சிருச்சு? காய்ந்து போயிற்று. யோசித்து பாருங்க. ஆராதனை நல்லா இல்லைங்கிறத கர்த்தர் எப்படியெல்லாம் சொல்லி காட்டுறார் பாருங்க. அவன் கைகள் பிரயாசத்தில் கை வைக்கிறார். 3 மாசம் கழிச்சு எனக்கு உயர்வு வரணும், 3 மாசம் கழிச்சு ஒரு பெரிய மேன்மை வரணும், 3 மாசம் கழிச்சு அறுவடை வரணும், 3 மாசம் கழிச்சு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணும். காத்திருக்கிறான். கர்த்தர் சொல்ற இப்பவே மழை இல்லையே. அவன் மழைக்காய் காத்திருந்து மழை வரும் நினைச்சு எல்லாத்தையும் செஞ்சிட்டான். கர்த்தர் சொல்ற மழையை நிறுத்திட்ட, மழை இல்லை. எதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினார் தெரியுமா? இவன் 3 மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், மலையை தாருன்னு அழுவான் என்று கர்த்தர் காத்திருந்தார். ஆண்டவருடைய இருதயத்தை போல உத்தமமான இருதயம் ஒருவருக்கும் கிடையாது. இவனை அழிக்க திட்டம் இல்லை, உணர்த்தணுங்கிறதுக்காக 3 மாசம் கேப் கொடுக்கிறார். இந்த 3 மாசத்துல குடிக்க தண்ணி இல்லை, தாகம் எடுக்குது, பட்டணம் விட்டு பட்டணம் போய் தண்ணி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இருதயத்துல உணர்ந்து தேவனை நோக்கி பார்த்து சாலமோன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, மழை இல்லாத காலம் வரும்போ என் ஜனத்தில் ஒருவன் தன் வாதையை உணர்ந்து உம்மை நோக்கி பார்த்து என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், மழையை தாரும் என்று ஜெபிப்பானாகில் தேவனாய் கர்த்தர் இறங்கி அவர்கள் பாவத்தை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து அவர்களை வழிநடத்தி அவர்கள் தேசத்தில் மலையை கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபித்தான். கர்த்தர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னார். 3 மாசம் கேப் கொடுத்தார். 3 மாசத்துல ஒரு நாள் கூட இவர்கள் உணரல. 3 மாசம் கொடுத்தார். ஏன் அறுவடை தோத்து போகுது? ஏன் அறுவடையில பலன் இல்லை? ஏன் 3 மாசமா நீ தண்ணிக்காக லோலோன்னு அலைறியே, தாகம் எடுத்து இருக்கிறியே? புரியல. ஆராதிக்கிறவனுடைய வயல் எப்படி இருக்கும் தெரியுமா? சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆராதிக்கிறவனுடைய வயல் பின்மாறி காலத்து மழையை அவர் மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு பயிர் உண்டாக ஆபத்திலா அவர் வயலில் மழையை கட்டளையிடுவாராம். அப்போ ஆராதிக்கிறவன் ஜெபிக்கிறவன் வயலில் எது பெய்கிறது? மழை பெய்கிறது, மின்னல்கள் வருகிறது. அந்த வயலை கர்த்தர் கவனிக்கிறார், அந்த வயலை கர்த்தர் விசாரிக்கிறார். ஏனென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் தேவனை நோக்கி தன்னை தாழ்த்தி எனக்கு மழை வேணும், என்னை ஆசீர்வதியும், எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சும் போது அவன் வயல்வெளியில் கர்த்தர் மின்னல்களை உண்டாக்குகிறார். அந்த வயல்வெளியில் கர்த்தர் மழையை ஊற்றுகிறார். அந்த வயல்வெளி செழித்தோங்குகிறது. அந்த வயல்வெளி மகிமையா இருக்கிறது. ஏன் மகிமையாயிற்று? அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனின் வயல். அப்ப யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் பஞ்சம் வருது. ஒருவன் உணர்ந்தான், ஒருவன் உணரல. உணர்ந்தவன் வயல்ல பின்மாறி காலத்து மழை பெய்யுது, உணராதவன் வயல் உலர்ந்து போகிறது.
குடும்பம் உலர்ந்து போகுது, வாழ்க்கை உலர்ந்து போகுது, படிப்பு உலர்ந்து போகுது, வருமானங்கள் உலர்ந்து போகுது. இதெல்லாம் உலர்ந்து போகிறது என்றால் கண்டிப்பா நான் புரிய வேண்டிய ஒண்ணு, என் வீட்டுல மழை இல்லை, என் வீட்டுல மழை இல்லை. விதைகள், விதைக்கப்பட்ட விதை கருகுது, விதைக்கப்பட்ட விதைகள் செத்து கொண்டிருக்கிறது, விதைக்கப்பட்ட விதைகள் மண்ணில் மக்கி போகிறது. அப்படியானால் சபை புரியணும், என் வயல்ல மழை இல்லை, அதனால என் விதைகள் மக்கி போயிருக்கிறது. என் ஜபத்துல பிரசன்னம் இல்லை, என் ஜபத்துல விடுதலை இல்லை, என் ஜபத்துல ஒரு தேவ மகிமையை உணர முடியலன்னா கண்டிப்பா ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வறண்ட நிலை என்னை விட்டு மாறணும்னு சொல்லி ஜெபிக்கணும். உணரணும், உணரணும். சபை உணராததின் விளைவாக்கும். தண்ணி தேடி தண்ணி தேடி தண்ணி தேடி அலைகிறோம். வசனம் சொல்லுது, அவர்களும் மனம் திரும்பாமல் போனார்கள். அவர்களுக்கு புரியல, இது கர்த்தரால் நடக்கிறது என்பது புரியல. இந்த கால வேளையில, இந்த கால வேளையில எல்லாத்தையும் பிசாசு செய்கிறான்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் பிசாசு மேல பழி போட முடியாது. நாம் செய்கிற தவறுகள் நம்முடைய வீட்டை வறட்சி ஆக்குகிறது, வாழ்க்கையை வறட்சி ஆக்குகிறது, ஜெப ஜீவியத்தை வறட்சி ஆக்குகிறது. ஆனால் ஒருவன் போய் ஜெபிக்கிறான், எனக்கு ஒரு மலையை தாரும், பின்மாறி காலத்து மலைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். எலியா என்கிற தேவ மனிதன் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறான், மலையை தாரும் என்று. வேலைக்காரனை போய் சொல்றான், போய் பார், மலை வருகிறதா பார் என்று சொன்னபோ அவன் போய் போய் பார்த்தான். 7 தடவை ஒன்னும் நடக்கல. 7வது தடவை போய் பார்த்தபோது அவன் சொன்ன, கையளவு மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறதை காண்கிறேன். எலியா சொன்னார், பெருமலையின் சத்தம் கேட்கிறது, பெருமலையின் சத்தம் கேட்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஜெபத்திற்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஆராதனைக்கு ஆண்டவர் பெருமலையின் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். வந்தது கையளவு மேகம், ஊற்றப்பட்டதோ தேவ மகிமைய. ஆண்டவர் நல்லவர். அப்போ என் ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் மலை தாராளமாய் கர்த்தர் மலையை ஊற்றுகிறார். பிரியமில்லாத வயல் பட்டு போய் கிடக்கிறது. சாலமோன் சொல்றார், சோம்பேறின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தை கடந்து போனேன், அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. இந்த காலவேளை ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என் வயல் முள்ளாயிடக்கூடாது, என் வயல் அறுவடை அற்ற வயலா இருக்கக்கூடாது. என் வயல் எப்போதுமே அறுவடையை பிறப்பிக்கிற வயலா இருக்கணும், கிருபையை பிறப்பிக்கிற வயலா, ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிற வயலா. என் வயலிலிருந்து தேவ சத்தம் கேட்கணும், என் வயலுக்குள்ள தேவன் உலாவறத பார்க்கணும். என் வயல் எப்போதுமே தண்ணீரால் நிரம்பி இருக்கணும். என் வயல் பரிசுத்தாவின் தண்ணீரால் எப்போதுமே நிரம்பி இருக்கணும். கால் வைக்கிற இடமெல்லாம் என் வயல்கள் நனைந்தே இருக்கணும். ஆமே, அந்த அளவுக்கு என் ஆராதனை கர்த்தரை பிரியப்படுத்தணும். கர்த்தர் நல்லவர். அப்போ குறைவு வந்தது, புரியல. மலையை தடுத்தார், அப்பவும் உங்களுக்கு புரியல. 3வது 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. அவர் சொல்றாரு, விஷப்பனியினாலும் கருக்காயினாலும் உங்களை தண்டித்தேன். வியாதி அனுப்புனாராம். வியாதி அனுப்புனதுனால அவர்களால எங்க போக முடியலன்னா வயலுக்கு போக முடியல. வயலை போய் பார்த்தா பச்சை புழு எல்லாத்தையும் அரிச்சு போட்டிருக்குது, பச்சை புழுக்கள். அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. ஆமா, மிகுதியானதை மரங்களிலும், அத்தி மரத்துல, திராட்சை செடியில, ஒலிவ மரத்துல மிகுதியானதை எது அழித்தது சொல்லுங்க? எதை அழித்தது? மிகுதியானது அப்படின்னா மெஜாரிட்டி. அந்த தோட்டத்தில் இருந்த மெஜாரிட்டி இலைகளை எது சாப்பிட்டுச்சு? பச்சை புழுக்கள். கனிகளை பச்சை புழுக்கள் சாப்பிட்டுருக்கு. இப்போ மிகுதியானதே கெட்டு போகுமானால் அது மிகப்பெரிய நஷ்டத்தை என்ன செய்யும் இல்லையா? ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருக்கு,
இந்த வருஷம் அதில் ஒரு 200 கிலோ பழம் வரணும் அப்படின்னா 200 கிலோ வர வேண்டிய இடத்துல 20 கிலோ மட்டும் வந்தால் என்ன ஆகும்? 20 கிலோ மட்டும் வந்தால் என்ன ஆகும்? அப்போ கிட்டத்தட்ட 150 கிலோ நஷ்டப்படுமானால், சிலரை பாருங்க, சில வயல்களில் தக்காளி தூக்கி கொட்டி விடுவாங்க. தக்காளி நிறைய பெரிய கூடையாக எடுத்து கொட்டுவாங்க. எதற்காக? அதை தக்காளிக்கு விலை இல்லாததுனால அதை தூக்கி அந்த வரப்புலையோ வாய்க்கால்லையோ குளத்துலையோ கொண்டு என்ன செய்வாங்க? கொட்டுவாங்க. எதற்காக? அதற்கு என்ன இல்லை, அதற்கு என்ன இல்லை? விலை இல்லை. இப்ப இப்படி எடுத்துக்கோமே, நல்ல விலை இருந்து ஒரு தக்காளி கூட நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, கசப்பும் புளிப்பும் புழுக்கள் வச்சதுமாய் அரிக்கப்பட்டதுமாய் இருந்தால் அது முழுக்க முழுக்க வேஸ்ட் ஆகும். அந்த விவசாயிக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை என்ன செய்யும்? சொல்லுங்க. என்கிட்ட 10,000 ரூபாய் மாசம் வருமானம் வருது, அல்லது 20,000 ரூபாய் மாசம் வருமானம் வருது, 1000 ரூபாய் கூட என்கிட்ட மிஞ்சலன்னா மெஜாரிட்டியை பச்சை புழுக்கள் அரிக்கிறது. ஒரு 100 ரூபாய் கூட மிச்சம் எடுக்க முடியல, என் வாழ்க்கை திரும்ப கடன் வாங்கி தான் ஓட்டுற மாதிரி இருக்குதுன்னா வீட்டுக்குள்ள எது உலாவிட்டு இருக்குது? பச்சை புழுக்கள் உலாவுது. நல்லா படிக்கிறேன், நல்லா பிரயாசப்படுறேன், எக்ஸாம் ஹாலுக்கு போனா எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லைன்னா பச்சை புழுக்கள் என்ன செய்கிறது? அரித்து கொண்டிருக்கிறது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், கரெக்டாக தான் எல்லாம் முடிச்சேன், ஆனால் இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா பச்சை புழுக்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் எல்லா முயற்சி எடுக்கிறேன், ஆனா என் பலன் எல்லாம் வீணாய் போகுது, நான் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் எனக்கு இல்லை என்று சொல்வோமாகில் அங்க உள்ள என்ன புழு உலாவுகிறது? பச்சை புழு மிகுதியானதை தின்கிறது. மிகுதியானதை. இந்த கால வேளையில இதெல்லாம் எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார்? உன் ஆராதனை சரியில்லைங்கிறதை உணர்த்துவதற்காக. உன் ஜெபம், உன் அறிக்கை, உன் உபவாசங்கள் நல்லா இல்ல, தெய்வத்துக்கு பிரியமா இல்லை என்பதை உணர்த்துவதற்காக. 128வது சங்கீதம் நினைக்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். 128வது சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்க. 1, 2 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் யார்? பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு, என் கைகளின் பிரயாசத்தை நான் முழுமையாய் சாப்பிட வேண்டுமானால் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். என் கைகளின் பிரயாசம் எனக்கு ஆசீர்வாதமா இல்லை என்றால் நாம் கண்டிப்பா ஜெபிக்கணும், ஆண்டவரே என் கைகளை ஆசீர்வதியும், என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும். ஏன்? மிகுதியானதை பச்சை புழு தின்கிறது. மெஜாரிட்டி எங்க போகுதுன்னு பாருங்க. மெஜாரிட்டி கடனுக்கு போகுதா? மெஜாரிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகுதா? மெஜாரிட்டி எதுல போய் செலவழிதுன்னு பாருங்க. அது நமக்கு பிரயோஜனமா இல்லை என்றால் இன்று ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என் கைகளை பரிசுத்தப்படுத்தும். எங்கே போகுது மெஜாரிட்டி? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? என் மிகுதியானதை எதற்காய் செலவழிக்கிற? தேவையில்லாததுக்கு செலவழிப்போமானால், தேவையில்லாததுக்காக என் பிரயாசங்கள் போகுமானால் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நல்லா படிக்கிறேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா 2 கரங்களை விரிச்சு ஜெபம் பண்ணணும், என் கைகளை பரிசுத்தப்படுத்தும். நான் நிறைய பிரயாசப்படுறேன், என்னால பார்க்க முடியல ஆண்டவரே, நிறைய கஷ்டப்படுறேன், புரிய மாட்டேங்குது, எனக்கு உதவி செய்யும். 2 கரங்களை விரித்து ஜெபிக்கணும். அதற்கு ஏற்ற ஞானத்தை தர கர்த்தர் வல்லவர். அப்போ மிகுதியானது வீட்டில் நன்மைக்கு ஏதுவாய் மாறணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனை கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறதே அவன் கைகளின் பிரயாசத்தை. நீ சாப்பிடுவாய் பாக்கியமும், சொல்லுங்க, பாக்கியமும் நன்மையும்.
அவன் பாக்கியமும் நன்மையும் பெருக வேண்டுமானால் என் கரங்கள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்படணும். என் கரங்கள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என் ஆராதனை அவரை பிரியப்படுத்தணும். என் ஜபங்கள் அவரை பிரியப்படுத்தணும். என் ஸ்தோத்திரங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தணும். என்னுடைய கண்ணீர்கள் கர்த்தரை பிரியப்படுத்தணும். அதிகாலையில் பகல்ல ராத்திரி போய் உட்கார்ந்து ஜபிக்கிற ஜபங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தணும். அவரை பிரியப்படுத்த ஆரம்பிக்குமானால் ஆண்டவர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அந்த சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? பச்சை புழுக்கள் அரித்து போட்ட வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். எப்ப தருவார்? என் ஆராதனை அவரை பிரியப்படுத்தும் போது, என் ஆராதனை அவரை சந்தோஷப்படுத்தும் போது, என் ஜபங்கள் கர்த்தரை கலிகூற பண்ணும் போது. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு பாருங்க. ஆராதனை நல்லா இருந்தா வாய் நிறைய வசனம், ஆராதனை நல்லா இருந்தா வயல்வெளி முழுக்க தண்ணீர், பரிசுத்தாவின் நிறைவு. ஆராதனை நல்லா இருந்தா என் பொருளாதார தேவைகள் தாராளமாய் சந்திக்கப்படுகிறது. பாத்தீங்களா? ஒன்னு சங்கிலியை போல பிணைந்து இருக்கு பாருங்க. ஆராதனை நல்லா இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை சுமூகமாய் நடத்துகிறார். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், விசாரிக்கிறார், கவனிக்கிறார், கணக்கு கேட்கிறார், சந்திக்கிறார், சிட்சிக்கிறார். சிட்சிப்பதின் நோக்கமே நம்மளை பலப்படுத்துவதற்காக. ஆனா அந்த ஜனங்கள் இன்னும் உணரல. அடுத்து கர்த்தர் எடுக்கிற ஒரு ஆயுதம் 10வது வசனம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாலாவது ஆண்டவர் நாற்றத்தை உண்டாக்கினார். எதை உண்டாக்கினார்? சொல்லுங்க, எதை உண்டாக்கினார்? நாற்றம். ஆண்டவர் அப்பத்தை குறைச்சு பார்த்தார், புரியல. தண்ணியை குறைச்சு பார்த்தார், புரியல. கைகளின் பிரயாசத்தை அழித்து பார்த்தார், புரியல. இப்ப 4வது ஸ்டெப், ஆண்டவர் நாற்றத்தை உண்டாக்கினார். பாளையம் நாறுது, ஏரியால நாறுது. அந்த நாற்றம் நாசியில ஏறுது, பயங்கர துர்நாற்றம் அடிக்கிறது, பயங்கர நாற்றமா இருக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என் ஜெபங்கள் நல்லா இல்லை என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் நம்முடைய வாழ்க்கை நார ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷ சரீரம் எப்போ நாரும் தெரியுமா? செத்து போய் 24 மணி நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக சரீரம் என்ன செஞ்சிடும்? நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். சில சரீரம் 12 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடும்? நாற்றம் எடுத்துரும். சில சரீரங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் என்ன எடுத்துரும்? நாற்றம் எடுத்துரும். நீங்க எத்தனை ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சாலும், எத்தனை சென்ட் அடிச்சாலும், நேரம் ஆக ஆக துர்நாற்றம் என்ன செய்யும்? உடம்புல இருந்து என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்ப யோசித்து பாருங்க, என் சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போகும்போது தான் நாற்றம் எடுக்கிறது. இங்க வாசிக்கிறோம், ஆராதனை நல்லா இல்லாததுனால கடைசியில் எது செத்து போச்சு தெரியுமா? ஆத்துமா செத்து போயிருச்சு. ஆத்துமா செத்ததுனால இங்கிருந்து என்ன புறப்படுது? சொல்லுங்க, என்ன புறப்படுது? நாற்றம். பேசினாலே நாற்றம், கோவப்பட்டாலே நாற்றம், அந்த இடத்துக்கு வந்தாலே நாற்றம், அந்த ஆளை பார்த்தாலே நாற்றம். முழுக்க உள்ள இருந்து புறப்படுகிறது எல்லாமே நாற்றமாவே என்ன செய்யுது இல்லையா? நாற்றமாவே வெளிப்படுது, நாற்றமாவே இருக்குது. யாக்கோபு சொல்றாரு தன் பிள்ளைகளை பார்த்து, என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். இந்த ஊர்ல எனக்கு நல்ல பேர் இருந்துச்சுப்பா, என் பேரவே கெடுத்துட்டீங்க, நாரடிச்சிட்டீங்க. தலனமந்து நிற்க முடியல, தலனமந்து வாழ முடியல, என்னால தலனமந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு பயமா இருக்குது, எங்க நம்மள எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறோம். நாற்றம். சில நேரம் குடும்பம் நாறுது, வீடு நாறுது, பிள்ளைகள் நிமித்தம் நாற்றம், புருஷ நிமித்தம் நாற்றம், மனைவி நிமித்தம் நாற்றம். ஏதோ ஒரு இடத்துல தலை குனிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதான் நாற்றம்.
ஒரு குடும்பத்துக்குள் ஆவிக்குரிய குடும்பத்தில் தலைக்குனிவுகளும் நாற்றங்களும் வரும்போ ஆவிக்குரிய குடும்பம் ஓட வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். தேவ சமூகம். ஆவிக்குரிய குடும்பம் ஓடி போய் ஆள வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். ஆண்டவரே, என் வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறது, என் வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் வசனத்தை பாருங்க. 30ஆம் வசனம், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால என்னை கலங்க பண்ணினீர்கள். போதும். எதை கெடுத்தார்கள்? எதை கெடுத்தார்கள்? தீனால கெடுத்துட்டாங்கிறதுக்காக சீகேம் பட்டணத்தில் இருந்த எல்லா ஆண் மக்களையும் வெட்டி கொண்டுட்டாங்க. யாக்கோபு சொல்றாரு, இந்த ஊர்ல என் பேரை கெடுத்துட்டீங்களப்பா, இந்த ஊர்ல என்னை நாற்றமாக்கிட்டீங்களே, வாசனையெல்லாம் கெடுத்துட்டீங்களே, இந்த ஊர்ல நான் இனி எப்படி தலை காட்ட முடியும்? நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், என்னை அவங்க அழிக்க நினைச்சா அழிச்சிருவாங்களே, ஏன் எப்படி செய்தீர்கள் என்று அழும்போது 35:1 கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் பலிபீடத்தை கட்டு, உனக்கு தரிசனமான கர்த்தரை நோக்கி பார். வாழ்க்கை நாறும்போது ஓட வேண்டிய இடம் பெத்தேல், பலிபீடம். வாழ்க்கை நாறும்போது ஒரு ஜனம் ஓட வேண்டிய இடம் பலிபீடம். ஏன் தெரியுமா? பலிபீடத்திலிருந்து, பலிபீடத்துல தான் மாம்சங்கள் எரிக்கப்படுகிறது, பலிபீடத்துல தான் மாம்சங்கள் சுட்டரிக்கப்படுகிறது, பலிபீடத்துல தான் சாம்பலாக்கப்படுகிறது. என் நாற்றங்கள் அழிய வேண்டுமானால் நான் ஓட வேண்டிய ஒரு இடம் பலிபீடம், பலிபீடம். சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் நாற்றமா இருக்கிறீர்கள், நாற்றமா இருக்கிறீர்கள் என்றால் யாக்கோபுட்ட கர்த்தர் சொல்றார், ஓடி வா, பெத்தேலுக்கு வா, உனக்கு தரிசனமாகிய தேவனாகிய கர்த்தர் நான். அங்கே வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி நாற்றமெல்லாம் மாறி போகும். யாக்கோபு எழுந்து பெத்தேலுக்கு புறப்பட்டு போய் பெத்தேலில் போய் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான். ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். ஏல் பெத்தேல் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை உயர்த்தினான். 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் குமாரரை ஒருவர் பின்தொடராதிருந்தார்கள், நாற்றமெல்லாம் மாறி கர்த்தர் வாசனை வீசும்படி யாக்கோபை பலப்படுத்தினார். யாக்கோபை கர்த்தர் பலப்படுத்தினார். அப்போ வாசனை வீசணும்னா பலிபீட தண்டை குடியிருக்கணும். வாசனை வீசுவதற்கு ஒரு தேவ பிள்ளை குடியிருக்க வேண்டிய இடம் பலிபீட தண்டை. ஏன் தெரியுமா? அந்த பலிபீட தண்டையில தான் வாழ்க்கை சாம்பலாக்கப்படுகிறது. பலிபீட தண்டையில அவமானங்கள் சாம்பலாக்கப்படுகிறது. பலிபீடத்தின் அண்டையில என் வாழ்க்கையின் நாற்றமெல்லாம் சாம்பலாக்கப்படுகிறது. புது மனுஷனாய் பிறப்பது பலிபீட தண்டையில. ஒரு தேவ பிள்ளை பலிபீட தண்டை விழுந்து கிடப்பானால் அவனுடைய அழுக்கான வாழ்க்கையை, நாற்றமான வாழ்க்கையை அவர் மாற்றி வாசனை வீசுகிற மகிமையின் பாத்திரமாய் அவனை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். வாசனை வீச வைப்பது பலிபீடம். பலிபீடம், பலிபீடம். அங்கதான் எரிக்கப்படுகிறது, கொழுப்பு எரிக்கப்படுகிறது, குடல்கள் எரிக்கப்படுகிறது, வேஸ்டுகள் எரிக்கப்படுகிறது. அங்க எரிகிற அந்த அக்கினியில வாசனை புறப்படுகிறது, வாசனை புறப்படுகிறது. ஏன் தெரியுமா? பலிபீட தண்டைக்கு ஓட சொன்னார். பலிபீடம் எங்க இருக்கோ அங்க தூபம் இருக்கும், தூபம் இருக்கும். ஏன் தெரியுமா தூபம் இருக்கும்? தூபத்தை எடுத்து அந்த அக்கினியில போட்டு தூபம் போடும்போ அதுல இருந்து புறப்படுற வாசனை மாம்சம் எரிக்கும் போது வர்ற வாசனைய அழிச்சிரும், அழிச்சிரும். மாம்சத்தை எரிக்கும் போது துர்நாற்றம் வரும். ஆனா தூபம் காட்ட 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 அந்த தூபத்தின் ஸ்மெல், அந்த தூபத்தின் வாசனை அந்த மாம்சம் எரிக்கும் போது வருகிற நாற்றத்தை அழித்து பாளையம் முழுவதும் வாசனை வீச வைக்கும். பாளையம் முழுவதும்
முழுவதும் வாசனையை புறப்பட வைக்கும். நான் சொல்ற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். நான் பலிபீட தண்டை விழுந்து கிடந்தால் பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற வாசனைகள் என் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றும், என் வாழ்க்கையை மகிமையாய் மாற்றும். நாற்றமான இடத்திலேயே மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். கர்த்தர் நல்லவர். அப்போ நாற்றம் வரும்போ சபை புரியணும். நான் பலிபீட தண்டை ஓடணும், பலிபீட தண்டை ஓடணும். அந்த இடத்துல கோவப்பட்டோமே, அந்த இடத்துல தேவையில்லாமல் பேசிட்டோமே, தேவையில்லாமல் நம்மகிட்ட இருந்து ஒரு அசிங்கம் வெளிப்பட்ட மாதிரி வெளிப்பட்டுச்சேன்னு ஒரு இடம் வந்துருச்சுன்னா ஓடணும் பலிபீட தண்டை. என்னை எப்படியாவது மன்னி ஆண்டவரே, நான் இந்த இடத்துல புத்திஹீனமாக நடந்துட்டேன், புத்திஹீனமாக பேசிட்டேன், புத்திஹீனமாக செயல்பட்டுட்டேன். நாங்கள் கோவப்பட்டிருக்க கூடாது, பேசியிருந்திருக்க கூடாது, நாற்றமாய் வெளிப்பட்டுச்சே. ஆண்டவரே என்னை மாற்றும் என்று பலிபீட தண்டையில போய் விழுந்துறணும். பலிபீடம் நம்மை சுத்திகரிக்கும், பலிபீடம் நம்மை வாசலை உள்ளவர்களாய் மாற்றி எடுக்கும், பலிபீடம் நம்மை பலப்படுத்தும். பார்த்தீங்களா? ஆராதனை நல்லா இருந்தா வாய் நிறைய வசனம், ஆராதனை நல்லா இருந்தா வயல் முழுக்க தண்ணீர், ஆராதனை நல்லா இருந்தா ஆமே ஆமே தேவன் என்ன செய்கிறார்னா நம்மை ஆசீர்வதிக்கிறார், கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை நல்லா இருந்தா விடங்கும் வாசனை வீசுகிறது. ஜெப வாசனை, துதி வாசனை, ஆராதனையின் வாசனை, அன்பின் வாசனை, மன்னிப்பின் வாசனை, இடங்கும் வாசனை வீசுது. கர்த்தர் சுலமத்தில பார்த்து சொல்றாரு, உன் வஸ்திரத்தின் வாசனை லீபனோனின் வாசனையை போல சுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்கு. ஏன்னா லீபனோன் சுத்தமான காற்று நிறைந்த இடம், நல்ல பனி நிறைந்த இடம். கர்த்தர் சொல்றாருமா சுலமத்தியாலே உன் வஸ்திரத்தின் வாசனை ரொம்ப அழகா இருக்குது, சுத்தமா இருக்கு. பலிபீட தண்டை வாழ ஆரம்பிச்சுட்டா கர்த்தர் வாசனை வீச வச்சிருவார். சந்தோஷமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாசனை வீச செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்மளை குறித்து நிறைய துர்நாற்றங்கள் வீசலாம், நம்மளை குறித்து நிறைய பேர் தவறாக பேசலாம். தேவ சமூகத்தில் நிற்கிற நம்மை வாசனை உள்ளவர்களாய் மாற்ற வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நான்காவதாக ஐந்தாவதாக 11ஆம் வசனம். கடைசியாக தனிமரமாக்கப்பட்டார்கள். ஆராதனை நல்லா இல்லை, ஜெபம் நல்லா இல்லை. அவர்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள்? தனிமரமாய். அக்கினிலிருந்து தப்பினா கொள்ளியை போல தனிமரமாய். ஆனால் ஒன்று தெரியுமா, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி வாய் நிறைய வசனம், வயல் முழுக்க தண்ணீர், கைகளின் பிரயாசம் ரொம்ப நல்லா இருக்குது, வாழ்க்கையில வாசனை வீசுதுன்னா நீங்கள் தனிமரமா இருப்பதில்லை. உங்க வாழ்க்கையில வாசனை இருக்குதுன்னா கர்த்தர் உங்களை தனிமையில வாழ வைப்பதில்லை. ஜனம் குறைந்தவர்களாய், ஜனமற்றவர்களாய், பலனற்றவர்களாய் கர்த்தர் நிறுத்துவதில்லை. ஜனம் பெருத்தவர்களாய் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். இந்த வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமே. என்னுடைய வாசனை தேவனுக்கு பிரியமா இருக்குமானால் கர்த்தர் என்னை தனிமையில வாழ விட மாட்டார், என்னை தனிமையில நிற்க விட மாட்டார். என் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார்,
என் எல்லைகளை கர்த்தர் பெருக செய்வார். ஏன் என்கிட்ட புறப்படுறது வாசனை, ஏன் என் வயல்வெளி முழுக்க தண்ணீர், ஏன் என் வாய் முழுக்க வசனம், என் கைகளில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்றால் நிச்சயமாய் அக்கினிலிருந்து தப்பின கொல்லியை போல் அல்ல, திரளான ஜனமாய் திரளான மந்தையாய் கர்த்தர் நம்மை நிறுத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் நம்மளை தனிமைங்களாம், உலகம் நம்மளை பார்த்து வெறுமைங்களாம், சிறுமையான கூட்டம்னு சொல்லலாம். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மகிட்ட இருந்து வாசனை வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளை தனிமையாய் கர்த்தர் நிறுத்தவே மாட்டார். தேவன் நம்மை கூட்டமாய் மாற்றுவார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக்க தேவன் மாற்றுவார். ஏன் மாற்றுவார்? அவனுடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஒரே ஒரு ஆபேல காயின் கொன்னான், கர்த்தர் சேத்தை எழுப்பினார். சேத்தின் நாட்களில் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், கர்த்தர் ஏனோசை எழுப்பினார். ஏனோசின் நாட்களில் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், ஏனோக்கை எழுப்பினார். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தான். அவனுக்கு பிறகு ஆண்டவர் நோவாவை எழுப்பினார். நோவா கர்த்தரோடு நடந்தான். நோவாவுக்கு பிறகு ஆண்டு சேமை எழுப்பினார். சேம் கர்த்தரோடு நடந்தான். 10ஆம் தலைமுறையாகிய ஆபிரகாமை கர்த்தர் எழுப்பினார். ஆபிரகாமில் இருந்து ஒரு பெரிய சந்ததியவே கர்த்தர் உருவாக்கினார். ஒருவனை சாத்தான் அழித்தான், அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு சந்ததியவே உருவாக்கினார். ஒரு கோத்திரத்தையே உருவாக்கினார். ஒரு ஜாதி ஜனங்களை உருவாக்கினார். ஆபிரகாம் தனிமையில் ஆராதித்தான், ஈசாக்கு தனிமையில் ஆராதித்தான், யாக்கோபு 12 பிள்ளைகளோடு ஆராதித்தான். யாக்கோபின் ஜனங்கள் லட்சங்களாய் கூடி கர்த்தரை ஆராதித்தார்கள். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா? ஆராதிக்கிறவனை கர்த்தர் தனிமையாய் விட மாட்டார், அவனை கோத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆராதிக்கிறவன் தனிமையாய் இருப்பதில்லை, அவன் கோத்திரங்களோடு வாழக்கூடியவன். ஆபிரகாம் தனிமையா இருக்கலாம், ஈசாக்கு தனிமையா இருக்கலாம், ஆனா அந்த தேவன் சும்மா விடுவதில்லை, கோத்திரமாய் மாற்றுவார். தனிமையில் ஆராதித்தவனை கோத்திரமாய் மாற்றுவார். தனிமையில உண்மையாய் இருந்தவனை கர்த்தர் கோத்திரமாய் கர்த்தர் நிறுத்துவார். ஏன்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை வளர வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார், வளர வைக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானி தனிமன்னு சொல்லலாம், சாத்தானி வெறுமன்னு சொல்லலாம், சாத்தானி தோத்துட்டன்னு சொல்லலாம். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை உணர்த்துகிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை சிட்சிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருப்பது உண்மையானா என்னை ஜாதியாய் மாற்ற வல்லவர், என்னை ஜனக்கூட்டமாய் மாற்ற வல்லவர். அவர் என்னோடு இருப்பாரானா என்னை மகிமையாய் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர். அந்த ஒரு வார்த்தையை வாசிங்க, முடிக்கிறேன். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினா உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அவர் சொல்றார், பத்திலா நீ யாரா கொல்லின்னு சொன்னது? கர்த்தர் சொல்றார், உன்னை சந்திக்க போறேன். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இந்த 7வது மாதத்துல கர்த்தரை தனிமையில நிறுத்த மாட்டான், நம்மளை மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். ஜனம் பெருத்தவனாய், குடும்பம் பெருத்தவனாய், ஜாதியாய் கர்த்தர் நம்மை உருவாக்க வல்லவர். எந்த இடத்துல தனிமையில நிக்கிறோமோ கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஏன்? அவர் பெருக்கத்தின் ஆண்டவர், பெருக செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சாமுவேலை சந்தித்தார், ஒரே ஒருவனை அக்கினியிலிருந்து தப்பின கொல்லிய போல தொட்டார். ஒருவன் எழும்பினா தேசமே கர்த்தர் பக்கம் நின்றது. தேசம் சொன்னது, இஸ்ரவேலில் கர்த்தர் சாமுவேலோடு இருக்கிறார் என்பதை தேசம் அறிந்தது. அப்படியானால் நீங்கள் ஒருவர் போதும் தேசத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க. நீங்கள் ஒருத்தர் போதும் குடும்பத்துக்கு மாற்றத்தை உண்டாக்க. நீங்கள் ஒருத்தர் போதும் சபை வளர. நாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்பவானார் நம்மை வளர வைக்க கர்த்தர் வல்லவர். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆதாரபா சாந்தானா. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
என் ஆராதனை கர்த்தரை பிரியப்படுத்தட்டும், என் ஜெபங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தட்டும். ஆமென், ஆமென். சூழ்நிலைகளை உணர்ந்து ஜெபிக்கணும், சூழ்நிலைகளை உணர்ந்து என் வாழ்க்கையை கர்த்தரோடு இணைச்சிடணும். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் ஒரு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள அப்பக்குறை வரக்கூடாதப்பா, என் வாழ்க்கையில் அப்பக்குறை வரக்கூடாது, என் வயல்வெளிகள் தண்ணீரற்று இருக்கக்கூடாது. ஆண்டவர் இறங்கிறனும், ஆண்டவர் இறங்கிறனும். எனக்கு மிகுதியானத சாத்தான் அழிக்க கூடாது, கர்த்தர் இறங்கிறனும். ஆண்டவரே, நாற்றமான வாழ்க்கை என்னிலிருந்து வெளிப்படக்கூடாது, கர்த்தர் என்னை பலப்படுத்தணும். என்கிட்ட தனிமை வெளிப்படக்கூடாது, நான் தனி மரமா இருக்கக்கூடாது, என்ன கோத்தரமாய் மாற்றணும். அதரகத்துடா ரிக்காபாலாமா அவுடதாரா ஹச்சேரே காலாதாராமா. இன்னைக்கு புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலிகள் அல்ல, புளிப்பில்லாத ஓராக்காதாராமா பரிசுத்தமான ஒரு ஜெபம் எழும்பட்டும், பரிசுத்தமான ஒரு ஆராதனை எழும்பட்டும். ஆவுடாதாராமா ரேகத்துடா உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு சபையே. அதரகத்துடாதாரா உன்னை சந்திக்க வருகிறார், உன்னை விசாரிக்க வருகிறார், உன்னிடத்தில் கணக்கு கேட்க வருகிறார், உன்னை நிலைநிறுத்த அவர் வருகிறார். அதரகத்துடாதாரா ரிக்காமானதாரா. ஜெபம் மாறட்டும், ஆராதனை மாறட்டும். ஒரு பரிசுத்தம், ஒரு பரிசுத்தம், ஒரு பரிசுத்தம் இந்த கால வேளையில் உண்டாவதாக. 7வது மாதத்தில் அவரை சந்திக்க ஆயத்தப்படு. காபாதாராபா ரேகத்துடா ரிக்காபாலா ஆச்சரே அவுடாதாரா. உன் வயல்வெளியில் வருகிறார், உன் வயல்வெளியில் அவர் வருகிறார். ராக்காதாரா அவுடாதாரா உன் தோட்டத்துக்குள்ள அவர் உலாவுகிறார். பச்சை புழுக்கள் பட்சித்து போட்ட அந்த விளைவை உனக்கு திரும்ப தரும்படி உன் தேவன் உன்னை விசாரிக்கிற உன் கர்த்தர் காதாரா அவுடா அதரகத்துடா ரிக்காமானதரா. பலிபீடத்தில் விழுந்துரு, பலிபீடத்தில் விழுந்துரு, தேவ சமூகத்தில் விழுந்துரு. நாற்றமான வாழ்க்கைய வாசனையா உன் குடும்பம் நாறலாம், வீடு நாறலாம், வாழ்க்கை நாறலாம். இந்த பகல் பலிபீடத்தில் விழுந்து விடு. பலிபீடம் நாற்றத்தை அழிச்சிடும், நாற்றத்தை அழிச்சிடும். பலிபீடத்தில் இருந்து ஒரு அக்கினி பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. பலிபீடத்திலிருந்து ஒரு மகிமை சபையை மூடுவதாக. காலாமா ஆதாரகத்துடா உடபாலமா ரியாந்தரா. எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ ஜனம் குறுகினவன் என்று சத்துரு சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்ற இல்ல இல்ல, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. 1000 ஆகும்படி, 1000 மடங்கு ஆகும்படி உன் தேவன் ஆசீர்வதிப்பார். காபாதாரா அதரகத்துடா. நீ ஜனம் குறுகினவன் அல்ல, ஜனம் குறுகினவன் அல்ல. அதரகத்துடாதரா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1000 ஆகும்படி கர்த்தருடைய கைகள் நம்ம அமருவதாக. காபாதாராமா அவுடாதாரா. என் குடும்பத்தின் நடுவே நான் தனிமை நினைக்கிறீங்களா? என் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிற நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களோடு கை கோர்க்கும்படி சிலரை கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். உங்களோடு கை கோர்க்கும்படி சிலரை கர்த்தர் தொடுகிறார். காபாலாதாரா அவுடாதாரா அதரகத்துடாதாரா. உன்னோடு சேர்ந்து ஆராதிக்க சிலரை கர்த்தர் எழுப்புகிறார். காபாலாமா அவுடாதாரா அதரகத்துடா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. காலாமாதாரா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? இந்த கால வேளையில் என் ஆராதனை மாத்திரம் ஆண்டவரை பிரியப்படுத்தட்டும். என் ஜெபங்கள் மாத்திரம் கர்த்தரை பிரியப்படுத்துவதாக. என்னுடைய ஜெபங்கள் மாத்திரம் ஆண்டவரை கனப்படுத்துவதாக. ஷாகாதாராமா உடபாலமா ரியாந்தரா உடபாலமா சந்தேனே ஆதரகத்துடாதரா. ஆண்டவர் செய்வீராக.
Praise God. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த கால வேளையில எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறார், அவர் நம்மை கவனிக்கிறார், அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை கவனித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார், கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நாம் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நன்றி அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி. மெய்யாகவே இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தர் எங்கள் நடுவில் எழுந்தருள் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் எங்களை மூடி இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்கள் ஆராதனையை நீர் விரும்புகிறீர், எங்கள் ஜெபங்களை விரும்புகிறீர். அதற்காகவே நீர் செய்கிற திட்டங்களையும் கிரியைகளையும் நாங்கள் அறிந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கலந்து எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, நன்மை நாள மூடுங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க. செவ்வாய்க்கிழமை முதல் நடக்கிற ஜெபங்களை ஆசீர்வதிங்க. தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகள் தங்கியிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் கிருபையும் சமாதானம் பெருகட்டும். தொடர்ந்து வழிநடத்தும் அடியுடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமம் உயரட்டும். கர்த்தரே வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.